இந்த சைக்கோ அப்படின்ற வார்த்தையை விட்டுலாம். ஏன்னா நம்ம ஒன்று சொல்ல போய் அந்த ஜாதகத்துல நான் சொல்ற அமைப்பு அவருக்கு இருந்து பாவம் அவரை சைக்கோ நினைச்சு நான் சொல்றதா நினைச்சுக்க வேணாம். உங்களை திட்ட போறாங்க. ஏன் மேல கோர்த்து விடுற மாதிரி அப்படி இல்ல. மனநலம் அல்லது மனம் சார்ந்த விஷயங்களில் அழுத்தம் அல்லது மன முறிவு இல்லைன்னா மனம் சார்ந்த பிரச்சனைகளால் அவதிப்படக்கூடிய ஜாதகம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த சைக்கோத்தனம் அப்படின்னு வர்றதுக்கு சைக்கோத்தனம்ன்ற வார்த்தையை இதோட நிப்பாட்டி அதுக்கு ஒரு வேற பேர் வச்சுக்குவோம். மன அழுத்தம், டிப்ரெஷன், அனக்சிட்டின்னு வச்சுக்குவோம். சரிங்களா, ஆன்சைட்டி அப்படின்னு சொல்லி வச்சுக்குவோம். இப்போ இந்த அமைப்புகள்லாம் எப்படி வருது அப்படின்னு பார்க்குறப்ப பொதுவாக ஒரு ஜாதகத்தில் ஏதோ ஒரு பாதிப்பு இருந்தால் தான் அது ரிஃப்ளெக்ட் ஆகும் இல்லைங்களா. நம்ம ஒரு படம் பார்க்குறோம், அந்த படத்தில் அந்த ஹீரோ வந்து ஒரு மாதிரி டபுள் வில்லன் ரோலையும் ஹீரோ ரோலையும் சேர்த்து பண்ணுறாரு. அவர் என்னமோ தப்பெல்லாம் பண்ணுறாரு. அப்படிங்கிறப்ப அவரை எப்படி அவங்க ஃபஸ்ட்டு கிளைமேக்ஸ் இதுக்கு முன்னால் நடந்த விஷயத்தில் அதாவது வந்துங்க இந்த பழைய நினைவுகள் போடுறாங்களா, அதில் என்ன மாதிரி காட்டுவாங்க அவரை? ஃப்ளாஷ்பேக்கில் என்ன மாதிரி காட்டுவாங்க? எப்படி காட்டுவாங்க? அவர் ஏதாச்சும் ஒரு இடத்துல பாதிக்கப்பட்டிருப்பாரு. ஆமா ஆமா, சரிங்களா. ஒருவேளை ஹீரோயின் வந்து ஒரு கொலை பண்றாங்க அப்படின்னா அந்த ஹீரோயினை போய் போடுறப்ப அந்த ஹீரோயினுக்கு சின்ன வயசுல ஏதாச்சும் ஒரு தாக்கம் நிறைய சொல்லலாம். சிகப்பு ரோஜாக்கள்ல பாத்தீங்கன்னா அந்த பையன் சிகப்பு ஊர்ல இருக்க படம் ஃபுல்லா அப்படிதான் ஓகேங்களா. அப்போ ஒருத்தன் வந்து டிஃப்ரெண்டா ஏதோ ஒன்று ஒரு மாதிரி மார்க்கமா பண்றான்னா அதுக்கு காரணம் சின்ன வயசுல உன்னுடைய பாதிப்பு இல்லைங்களா. அது போல சின்ன வயதினால் வரக்கூடிய பாதிப்பு, அந்த பாதிப்புனால் ஒருத்தனுக்கு துன்பம் இருக்கலாம் அல்லது அவனுடைய அந்த செயல்பாட்டினால் சமூகத்துக்கு பெரிய இழப்புகள் இருக்கலாம், அல்லது சமூகத்துக்கு இழப்பு இல்லாமல் இவனு மட்டும் அவனை சுற்றி இருக்கவனை மட்டும் டிஸ்டர்ப் பண்ணுறவனா இருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பையனை வந்து சின்ன வயசில் ஏதோ ஒரு தவறான ஒரு ஹேண்ட்லிங் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன். இந்த பையன் பெருசானதுக்கப்புறம் இவனும் சிலரை தவறான ஹேண்ட்லிங் பண்ணலாம். ஆனால் அது வந்து சமூகத்துக்கு தெரியாமையோ சத்தம் இல்லாமையோ அவனை சுற்றி இருக்கவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகிட்டு என்ன செஞ்சிடலாம், இவன் அப்படி போயிடலாம். சமூகத்தில் காற்றா கலந்துடலாம். இவனுக்கு எப்படி டிஸ்டர்ப் ஆனது யாருக்குமே தெரியாது, இவனுக்கு மட்டும் தான் தெரியுமோ. அதுபோல இவனுடைய டிஸ்டர்பன்ஸும் யாருக்கும் தெரியாம கடந்து போயிடலாம். சிலருடைய டிஸ்டர்பன்ஸ் வெளியே தெரியலாம். இப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப இது எல்லாத்துக்கும் காரணம் ஒரு ஜாதகத்துல கூடிய குரு சந்திரன்.